நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பான வறட்சியை தாங்கி வளரும் எள் குறித்த தகவலை தெரிந்து கொள்ளலாம். எள் பயிரானது எண்ணெய் வித்து பயிர்களின் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். மணற்பாங்கான வண்டல், செம்மண் மற்றும் களிமண் போன்ற மண் வகைகள் ஏற்றவை. நீர் தேங்கும் தன்மையுள்ள நிலங்கள் மற்றும் உவர்நிலங்கள் உகந்ததல்ல. நிலத்தை கட்டிகள் இல்லாமல் நன்கு உழுது நீர் தேங்காத வகையில் சமப்படுத்த வேண்டும். நெல் தரிசில் எள் சாகுபடி செய்யும் பொழுது நிலத்தை சரியான ஈரப்பதத்தில் ஒரு முறை உழுது விதைத்த பிறகு மற்றொரு முறை உழவு செய்து மூட வேண்டும். 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானது. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டாசிம் ரசாயன பூஞ்சான கொல்லி மருந்தை கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். எள் விதை சிறியதாக இருப்பதால் 1 ஏக்கருக்கு தேவைப்படும் 2 கிலோ விதைகளை 8 கிலோ மணலுடன் கலந்து நிலத்தின் மேற்பரப்பில் சீராக தூவி விதைக்க வேண்டும். 3 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மிகாமல் விதைத்து மண் கொண்டு மூட வேண்டும். மண் பரிசோதனை பரிந்துரைப்படி உரமிட வேண்டும். களை கொல்லி இடாவிட்டால் விதைத்த 15 நாட்கள் கழித்து முதல் முறையும் 35 நாட்களுக்கு பின் இரண்டாவது முறையும் கைகளை எடுத்து களைகளை கட்டுப்படுத்தலாம். எள் செடிகளுக்கு 6 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விதைப்பின் பொழுது 3 நாட்கள் கழித்து உயிர் தண்ணீர், 15 நாளில் பூக்கும் தருவாயில், காய் பிடிக்கும் நேரத்தில் மற்றும் முதிர்ச்சி அடையும் பொழுது என 6 முறை நீர் பாசனம் செய்ய வேண்டும். பூக்கும் பருவம் 30 முதல் 35வது நாள் மற்றும் காய் பிடித்து பெருக்கும் பருவம் 45 முதல் 65 நாள் போன்றவற்றில் கண்டிப்பாக மண்ணில் ஈரப்பதம் இருக்க வேண்டும். எள் செடிகள் நிலத்தடியில் எஞ்சியுள்ள ஈரத்தன்மையை பயன்படுத்தி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிராகும். செடியின் அடியில் இருந்து மேலாக உள்ள 10வது காயில் உள்ள விதைகள் கருப்பாக இருந்தாலோ அறுவடை செய்யலாம். அறுவடை செய்த செடிகளை வட்ட வடிவில் அடுக்கி 3 நாட்களுக்கு பட்டறை போட வேண்டும். பின்பு செடியை உலுக்கினால் 70% விதைகள் கொட்டிவிடும். பின்பு மீண்டும் ஒரு நாள் வட்ட வடிவமாக வைத்து மீண்டும் விதைகளை பிரித்தல் வேண்டும். சராசரியாக ஏக்கருக்கு 300 கிலோ மகசூல் கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மீண்டும் வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.